மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றிலிருந்து வீரத்தின் காரகனான செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் காலபுருஷனின் விரய ராசியான மீனத்தில் பயணிக்கும் கர்ம நீதிபதியான சனி பகவானின் பார்வை செவ்வாயின் மீது விழுகிறது. பொதுவாகவே ஜோதிடத்தில் சனியும் செவ்வாயும் இயற்கை பாப கிரகங்கள் என கூறப்படுகிறது. ஆனால் சனி செவ்வாயை பார்க்கும் ஒவ்வொரு காலமும் வெறும் பயமுறுத்தும் காலம் அல்ல, மக்களை விழிப்புணர்வோடு செயல்படச் செய்யும் காலமாகவும் அமைகிறது. செவ்வாய் என்பது வீரமும் விவேகமும் வேகமும் செயல்படும் சக்தி. சனி என்பது பொறுமையும் ஒழுக்கமும் கர்ம நீதியும் செயல்படும் சக்தி. ஒருவர் செய் என்று தூண்டுகிறார், மற்றொருவர் சிந்தித்து செய் என்று கட்டுப்படுத்துகிறார். எனவே இந்த சனியின் செவ்வாய் பார்வை உருவாகும் போது பிரபஞ்சம் மனித குலத்திற்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. அவசரம் வேண்டாம், ஆனால் சோம்பலும் வேண்டாம். அதாவது நமது கர்ம பயணத்தில் நாம் எங்கு தவறுகிறோம் என்பதை சனி சுட்டிக்காட்டுகிறார். எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை செவ்வாய் ஊக்குவிக்கிறார். செவ்வாய் பகவான் முருகப்பெருமானின் வீர தத்துவத்தை பிரதிபலிப்பவர். சனி பகவான் சிவபெருமானின் கர்ம நீதியை பிரதிபலிப்பவர். ஒருவர் சக்தியை வழங்குகிறார், மற்றொருவர் அந்த சக்தி தர்ம பாதையில் செல்கிறதா என்று கண்காணிக்கிறார். எனவே இந்த கிரக அமைப்பு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், சக்தி இருந்தால் மட்டும் போதாது, அந்த சக்தி தர்மத்திற்காக பயன்பட வேண்டும் என்பதே. உலகளாவில் இந்த காலகட்டத்தில் அரசியல், நிர்வாகம், பாதுகாப்பு சட்டம், போக்குவரத்து துறை, தொழில்துறை போன்ற துறைகளில் கவனம் அதிகம் உருவாகும். மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரலாம், அலட்சியங்கள் கேள்விக்குள்ளாகலாம், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகரிக்கலாம். தனிநபர் வாழ்க்கையில் இந்த சனி செவ்வாய் பார்ப்பது என்பது 3 முக்கிய அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறது. ஒன்று, கோபத்தை கட்டுப்படுத்து என்பது. மற்றொன்று, முடிவெடுக்கும் முன் இருமுறை சிந்தி எனவும், கடின உழைப்பை அதிகரித்து பொறுமையை வளர்த்துக்கொள் என்றும் செவ்வாய் பகவான் இளைஞர்களை குறிப்பவர் என்பதால் இளைஞருக்கு இந்த அறிவுரை எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறது. செவ்வாய் பூமியின் காரகன் என்பதால் ஆங்காங்கே சில இடங்களில் நில அதிர்வு ஏற்படும் செய்திகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். 2026 ஜூன் 19, அதாவது இன்று, செவ்வாய் ரிஷபத்தில் நுழைந்து காலபுருஷனின் விரயஸ்தானமான மீனத்தில் அமர்ந்த சனியின் பார்வை பெறும் செவ்வாய் பெறும் இந்த காலம் ஒரு எச்சரிக்கை காலம் மட்டுமல்ல, நம்மை திருத்தி உயர்த்தும் ஒரு கர்ம விழிப்புணர்வு காலமாக கருதப்படுகிறது. சனி பொறுமையாக இரு என கூறினாலும் செவ்வாய் வேகமாக செயல்படு என தூண்டி நம்மை அவசரப்படுத்துவார். இருவரும் நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், பொறுமையுடன் செயல்படு, தர்மத்துடன் வாழ், உழைப்புடன் உயர்வு பெறு என்பதே. எனவே இறைவன் அருளும் குரு அருளும் இருந்தால் எந்த கிரக பார்வையும் பயமில்லாமலும் நம்மை உயர்த்தும் படிக்கல்லாக நம்மை மாற்றி அமைக்கும். நன்றி.